சொல்லுங்க. வர ஈரோடு இடைத்தேர்தலில் விஜய் அவர்கள் போட்டி போடணுமா வேண்டாமா? போட்டி போடணுங்க. இப்போ ஆளுங்கட்சி வந்து திமுக ஒரு ஊழல் கட்சியாக இருக்குங்க. என்ன செஞ்சுட்டாங்க மக்களுக்கு? எதுவுமே செய்யலைங்க. ஏங்க மக்களுக்கு வந்து திமுக வந்து இந்த பெண்களுக்கு வந்து வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து டிக்கெட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. எல்லாம் பண்ணாங்க. விலைவாசி ஏறி போச்சுங்க. வந்து கேஸ் சிலிண்டர் இன்றைக்கி என்ன விலை புரியுதுங்களா இல்லையா? பெட்ரோல் டீசல் என்ன விலை? எல்லாமே விலைவாசி ஏறி போச்சுங்க. எல்லாம் அந்த முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் தான் நீ வந்து விலைவாசி குறைக்கணும். புரியுதா இல்லையா? இன்றைக்கி மளிகை ஜாமான் அவங்க போனால் கூட விலைவாசி ஜாஸ்தி ஆகி போச்சுங்க. புரியுதா இல்லையா? ரேட்லாம் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ பூண்டு என்ன விலை கேட்டு பார்த்தீங்களா? மார்க்கெட்டில் 400ரூவாங்க. உண்மைதாங்க, கேட்டு பாருங்க. பூண்டு விலைன்னு இல்லைங்க, எல்லா விலையுமே குறையும். புதுசாக நாங்கள் தளபதியை வரவேற்கிறோம். புதுசாக ஒரு ஆட்சியை நாங்கள் கொண்டு வரோம். புரியுதுங்களா இல்லையா? தளபதிக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோங்க. நாங்கள் வந்து நம்பிக்கையாக வந்து தளபதியை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். புரியுதுங்களா இல்லையா? புதுசாக ஒரு ஆட்சி அமைட்டுங்க. கண்டிப்பாக போட்டிடுவார். ஆமாம், கண்டிப்பாக போட்டிடுவார். போட்டி இடணுமா வேண்டாமா? போட்டி கண்டிப்பாக இடணுமா? எப்படி அவர் இட முடியும்? இப்போதான் கட்சிக்கு வந்தார், எப்படி போட்டியிட முடியும்? இப்போதான் கட்சிக்கு வந்தார் சார். வந்து கட்சிக்கு வர்றது பிரச்சனை இல்லை. கட்சிக்கு வராதவங்கலாம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வந்தவங்கலாம் போட்டிட்டாங்க, ஒன்றுமே ஃபைல் பண்ண முடியல. ஆனால் இவர் வந்தாருன்னா கன்ஃபார்மாக ஃபைல் பண்ணுவார். சரி, ஓகே, ஓகேங்களா? அது ஒரு விஷயம். ரெண்டாவது நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து விக்கிரவாண்டியில் வந்து இதே இந்த மாநாட்டு நடத்தும் போது வந்து இளைஞர்கள்னு சொல்லாதீங்க, சிறுவர்கள்ன்று சொல்லாதீங்க. மக்கள் நம்பிக்கையில் வந்து வயசான ஒரு 7 பாட்டியை தூக்கிட்டு வந்தோம் நாங்கள் கடலூர் மாவட்டத்திலிருந்து. எதுக்காக? மாநாட்டை பார்க்கறதுக்காக இல்லை, அவர் என்ன சொல்கிற கருத்து கணிப்பு கேட்கறதுக்காக தான். புரியுதுங்களா? எல்லாருமே சொல்லுவாங்க வந்து ஐயோ விஜய் எப்படி பண்ணாரு மற்றவங்கலாம் சொல்கிறாங்க எப்படி பண்ணாரு. அதெல்லாம் கன்ஃபார்மே கிடையாது சார். வந்து அவருடைய முயற்சிக்கு புதிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். அதனால தான் நான் இறங்குறேன்னு சொல்லி துணிச்சலாக சொன்னார். நாங்கள் துணிச்சலாக எல்லா ரசிகர்களும் நாங்கள் போனோம். இதுதான் உண்மை. இதனால் வந்து சீமா சொல்கிறாரு, அவர் ஸ்டாலின் சொல்கிறாரு, இப்படிலாம் எல்லாம் கிடையாது. வந்து இன்றைக்கி அப்பா முதலமைச்சராக இருக்கும்போது வந்து எப்படி ஒரு பையன் துணை முதலமைச்சராக இருக்க முடியுமா சார்? தமிழ்நாட்டில் வாய்ப்பு உண்டா? மக்கள் கருத்து கணிப்பு வந்து சரியாக இருந்தால் நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஏமாற மாட்டோம். இன்றைக்கி நம்ம ஏமாந்து தான் போயிருக்கிறோம். இன்றைக்கி விவசாயிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ வியாபாரம் பாதிக்கப்பட்டது பார்த்தீங்களா? எல்லாம் வெளியே சொல்ல முடியாமல் ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து இருக்குது. கேட்குறவன் அதான் சொல்லுவான், கேட்குறவன் கேனா இருப்பான்னு சொல்லி அந்த மாதிரி கேள்விக்கு பதிலே கிடையாது. வந்து எத்தனை நாளைக்கு தான் அந்த திமுக அண்ணா திமுக இந்த ஆட்சியை வந்து எத்தனை நாளைக்கு தான் அந்த ஆட்சியை வந்து ஆள்றது? புரியுதா இல்லையா? உண்மையிலே வந்து மன்னர் ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஸ்டாலின் வந்து கலைஞர் ஃபஸ்ட்டு வந்து முதலமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்போ துணை முதலமைச்சராகிறாரு. விஜய் வந்து என்ன சொன்னாங்க? கூத்தாடின்னு சொன்னாங்க. என்ன கூத்தாடி? உதயநிதி ஸ்டாலின் கூத்தாடி இல்லையா? கலைஞர் கூத்தாடி இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் துணை அமைச்சராக அவர் கூத்தாடி தாங்க. அவரு வந்து எப்படி பெருமளம் ஆனார்? சினிமாவில் வந்த பிறகு தான் பெருமளம் ஆனார் அவர். புரியுதுங்களா இல்லையா? ஏங்க அவர் வந்து சினிமாவில் வந்து பெருமளம் ஆன பிறகு தான் துணை அமைச்சர். அவர் உதயநிதி ஸ்டாலின் யாருன்னு சினிமாவில் பார்த்த பிறகு தான் தெரியுது அவர் யாருன்னு. புரியுதுங்களா இல்லையா? உண்மை அதுதான். ஆட்சி மாற்றம் வேணுங்க. புரியுதா இல்லையா? இந்த 2026 ஆட்சி வந்து விஜய் வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவாருங்க. நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டு. இளைஞர்கள் பூரா இந்த பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வயசான அம்மா பாட்டி தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு விஜய்க்கு வந்து ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுவோம். சரி, ஓகே. இன்னைக்கு திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் ஆட்சிக்கு வரும்போது இதே மாதிரி தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஆமாம். விஜயும் வந்துட்டு இந்த மாதிரி தப்பான என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக பண்ண மாட்டாருங்க. ஆட்சியே வந்து புதுசாக ஒரு மாற்றம் கொண்டுவார். அது நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. ஒரு இளைஞர்கள் எல்லாருமே நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறோம். அவர் புது ஆட்சி வந்து புதுசாக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவாரும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விஜய் ஏங்க அவர் என்ன பேசினாரு? அவரு இல்லாத வந்து தப்பான வார்த்தைகள் பேசுறாரு. ஒருத்தன் அரசியல்வாதிகளை வந்து தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. வந்து விமர்சிக்கலாம், அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குங்க. என்ன வார்த்தை பேசுறாரு அவரு? அவங்க அப்பா எஸ்ஏசி வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து திராவிட மாடல் தான் வந்து நாங்கள் அவருக்கு சினிஃபீல்டில் இருக்கும்போது நாங்கள் தான் கை கொடுத்தோம் போனோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் தப்புங்க. அவருடைய முயற்சிங்க அது. எஸ்ஏசி வந்து விஜயகாந்த் அறிமுகப்படுத்துனதே எஸ்ஏசி தாங்க. ஏங்க எஸ்ஏசி சொன்னாப்புல, என்னோட குருநாதர் எஸ்ஏசின்னு சொன்னாப்புல. அவரோட திறமைகள் அவர் டைரக்ஷன் பண்ணி அவர் ஒரு ஃபீல்டில் பண்ணாப்புல. விஜய் வந்து அவரோட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ மக்கள் வந்து இந்த மூஞ்சால் நம்ம பார்க்குறதான்னு நம்ம விஜய் சொன்னாப்புல. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அப்புறம் வந்து சொல்ல போனால் விஜய் தாங்க. விஜய்க்கு தான் மக்கள் வந்து எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால் வந்து
விஜய் தான் கண்டிப்பாக வருவார். எல்லாரும் மக்கள் ஆதரவும் விஜய்க்கு தான் இருக்கு. மேடைக்கு மேடை திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்றவர் விஜய் பத்தி அசிங்கமா பேசுறாரு. ஏங்க அது பேசுனது தவறுங்க. அது அவர் சீமான் பேசுனது தவறு. ஒருத்தர் அரசியலுக்கு வராருன்னா அவரை வந்து நம்ம வரவேற்கணுங்க. ஏங்க தமிழ்நாட்டில் வந்து யாருக்குனாலும் வந்து அரசியல் வரத்துக்கு உரிமை இருக்குங்க. புரியுதுங்களா இல்லையா? இதே மாதிரி தவறான வார்த்தைகள் பேசக்கூடாதுங்க. புரியுதுங்களா இல்லையா? அவர் பேசுனது உண்மையிலே 100க்கு 100 தவறான வார்த்தைகள்ங்க. அது அவருக்கு நீங்க ஏதாவது கண்டிப்பு கொடுக்குறீங்களா? கண்டிப்பாங்க. இதேமாரி தவறான வார்த்தைகள் வந்து அந்த திமுக ஆட்சியில் இருக்கிறவங்க சொல்லாமல் அவர் சொல்லியிருக்க முடியாது. உண்மைதான். ஏன்னா ஒரு ஆள் மேடையில் ஏறி பேசுகிற தவறான வார்த்தைகள் பேசுகிறாருன்னா அவருக்கு மேலே இருக்கிற ஆளுங்க வந்து சொல்லாமல் அவர் சொல்லிருக்க முடியாது. அது தவறான 100க்கு 100 உண்மையான தவறான வார்த்தைகள்ங்க. அது உண்மை தான். லியோனி கூட அதே மாதிரி தான் பேசுறாரு. லியோனி அவர் என்னங்க பட்டிமன்றம் பேசுகிறவர். அவர்லாம் வந்து அவர் திமுக கட்சியில் இருக்கிறவங்க யாருக்குமே இந்த ஒன்று தெரியுமான்னு கேளுங்க. லியோனி யார் தெரியுமா? அவனுக்கு தெரியாது. புரியுங்களா? அதேமாரி அவர்லாம் பேசுகிறாருன்னா ஏங்க திமுக காரங்க எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தாவக்காவுக்கு வந்து வெற்றி நிச்சயங்க. புரியுதா இல்லையா? உண்மைதான். சீமான் அவர்களும் இதே மாதிரி தான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. விஜய் தம்பி தம்பின்னு சொல்லி ஏங்க தம்பின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவரோட கொள்கைகளை அவர் மாநாட்டில் சொன்னார். அதுக்கப்புறம் நீ என்ன நினச்சா நீ வந்து ஒரு வாரமாக போ நடு ரோட்லன்னா தூக்கி அடிச்சு போட்டுருவாங்க அப்படின்னு அது தவறான வார்த்தைங்க. அது சீமான் வந்து அவர் கூட வந்து கூட்டணி செய்வார் நினச்சாரா? அது கிடையாது. எங்கள் தளபதி தனிமையில் வந்து ஜெயிப்பாருங்க. எங்கால புரியுதா இல்லையா? எங்கள் தளபதி வந்து தனிமையில் வந்து ஜெயிப்பார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. நாங்கள் வந்து 2026 களத்தை சந்திச்சுக்கிறோங்க. நாங்கள் புரியுமா? சின்ன பசங்க தாங்க இன்னைக்கு இளைஞர்கள் தாங்க வந்து ஒரு ஒற்றுமையாக இருந்து நாங்கள் தாவைக்காவை நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம். புரியுதா இல்லையா? உங்களுக்கு ஓட்டே இல்லைன்னு பேசுறாங்க பல பேர். ஏங்க ஓட்டு இல்லை? ஏங்க 18 வயசு ஆனால் ஓட்டு வந்து நம்ம ஓட்டு போட போகிறோம். அவள் தான். இதுக்கு முன்னாடி என்ன ஓட்டு இல்லை? கூட 11 லட்சம் பேர் கூடினாங்க. ஆமாம். கூட 11 லட்சம் பேருக்கு வந்து ஓட்டு கிடையாது. சின்ன பசங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா சின்ன பசங்க தாங்க இன்னைக்கு இளைஞர்கள் தாங்க கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. புரியுதா இல்லையா? வந்து தாவைக்காவுக்கு முழு சப்போர்ட் நாங்கள் பண்ணுவோம். புரியுங்களா? விஜய் வந்து முழு மாற்றத்தை கொண்டு வர முடியுங்க. அதுதான் எங்களோட நம்பிக்கை. கண்டிப்பாக இளைய தளபதி விஜய் வந்து அவர்கள் வந்து முயற்சியிட்டு அவர் வெற்றி பெறாரோ பெறலையோ ஆனால் மக்கள் மத்தியில் இந்த ஆட்சியில் அவர் கண்டிப்பாக வரணும். வந்து கண்டிப்பாக மக்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு அவர் சொல்லுவார். அவர் ஜெயிச்சு தான் வரணும்னு தான் என்னென்னமோ சொல்லுவாங்க எல்லாமே. இப்படி அவர் அப்படி விஜயகாந்த் வந்தார், அப்படி செஞ்சார் போனார் அப்படிலாம் கிடையாது. விஜயகாந்த் வந்தார், ஆனால் அவர் சாதனையை முறியடிச்சு அவர் போயிட்டார். விஜயகாந்த் அடுத்தது தான் விஜய் இறங்கிக்கிறாப்புல குளத்தில். அண்ணனே இல்லை தம்பி நாம் இறங்குவோம் அப்படின்னு தான் இறங்கிக்கிறாரு. இதான் ஒரு துணிச்சல், வேறு எதுவுமே கிடையாது. இதில் சப்போர்ட் பாயிண்ட் இந்த ப்ரொபோர்ஷன்லாம் கிடையாது சார். வந்து ப்ரொபோர்ஷன் இது மாதிரி லைமிட்டேஷன்ஸ் கிடையாது. ஓகேவா? இப்போ லோயன்டி பியூட்டேஷன் ஓகேவா? இதுதான். அதாவது விஜயகாந்த் எப்படி வார்த்தைகளால் சாகடிச்சாங்களோ அதே மாதிரி விஜயும் வார்த்தைகளால் சாகடிப்பாங்க. வார்த்தைகளால் விஜய் சாகடிக்க முடியாது. விஜயகாந்த் வந்து சரக்கடிச்சு தான் இந்த மாதிரி பேசினான்னு சொல்லி சாகடிச்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து விஜய் வந்து சரக்கு பற்றி கிடையாது. அவர் ஒரு நல்ல ஒரு நபர் மனிதர். சாம்பார் சாதம் சாப்பிட்டு வளர்ந்த ஒரு மனிதர் தான். புரியுதா? அண்ணன் தான் அப்படின்னா தம்பி அப்படி அந்த வழியில் பார்க்க மாட்டாங்க. ட்ராவலிங் இந்த காம்படிஷன். ஓகே சார், இதுதான் உண்மை. இது உண்மையான கருத்து. நானும் ஒரு வியாபாரம் தான் பண்ணுறேன். எங்கள் அம்மா தொழில் தான் பண்ணுறாங்க. அவங்க கூட நானும் தான் வேலை பார்க்குறேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் மேடையில் ஏறி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் சார் வந்து அவருக்கு வந்து வெளியில கிருஷ்ணமூர்த்தி ஒன்றா இருக்கட்டும். எந்த மூர்த்தியை வந்தாலும் வந்து விஜய் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. உதயநிதி ஸ்டாலின் ஒன்றும் பண்ண முடியாது. துணை முதலமைச்சர் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. இது எங்கனாலும் என்ன சார்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து விஜய் அசிங்கமா பேசுறாரு. அவர் அசிங்கமா பேசினா வந்து அப்படி விஜய் வந்து பயப்படவே மாட்டாரு. அதை பற்றி நினைக்க மாட்டாரு. அதாவது சார் காலில் இருக்கிற செருப்பு வந்து கண்ட நாயெல்லாம் போட்டாலாம் வந்து நாயை ஏற்றுக்க மாட்டாங்க யாருமே. நாயை தான் ஏற்றுப்பாங்களே தவிர வந்து நினச்சாலும் நாயை ஏற்றுக்க முடியுமா? நாயை தான் நினைப்பார் தவிர வந்து மனுஷனை ஏற்றுக்க தகுதி விஜய் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டார். நல்லவங்களுக்கு நண்பனாக இருப்பார். புரியுதா? மக்களுக்கு உண்மையாக இருப்பார். எங்கள் ரசிகர்களுக்கு ரொம்ப தாழ்மையாக இருப்பார். அதுதான் இளைய தளபதி விஜய்.